தொடர்ந்து இந்த சோலார் பேனலை பற்றி நிறைய பேசுனது நீங்கள் தான். ஒவ்வொரு வீட்டில் சோலார், அதாவது சொந்த வீடு வச்சிருக்க ஓனர் சோலார் போட்டே ஆகணுன்றது மழைநீர் வடிகால் கொண்டு வந்த மாதிரி வரணும், சட்ட பிரகாரம் வரணும். வந்தீங்கன்னா அந்த வருஷம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூட விலக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதை விட நமக்கு பெரிய பெனிஃபிட் அதில் கிடைக்கும். நல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுங்க. ஸ்ட்ராங் கவர்னன்ஸ்ன்றது அங்கே வரும். அப்போ வந்ததுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை குறையும் போது உங்களுக்கு ப்ரெஷர் குறையும். எப்படியோ வெளியே தனியார்கிட்ட இருந்தால் வாங்குகிறோம் கொடுக்குறோம், அது அவங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணி அவங்களே பண்ணும் போது அது பண்ணிக்கிட்டோம். அந்த சப்போஸ் அந்த பில்டிங் ஓனர் 2 பேர் வாடகை விட்டுருக்காரா, அவங்களுக்கு சப்மிட்டர் மாதிரி வச்சு அவர் அந்த சார்ஜை வாங்கிக்க போகிறாரு. அவருக்கு அந்த சோலாரால் லாபமும் இருக்கும். புரியுதா? யூனிட் எவ்வளவோ அந்த யூனிட்டை லாபத்தில் அவருக்கு அந்த காசு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாதம் அது தனியாக வரப்போகுது. அதனால் இந்த சிஸ்டமாக எக்கோவாக கிரியேட் பண்ணணும்னா ரொம்ப நல்லதுன்றது என் பாயிண்ட். விவசாயிக்கு இந்த ஜென்ரேட்டர் போட்டு அது என்ன சொல்லுவாங்க, சோலார் இது போட்டு சொல்லியிருப்பீங்கல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சார்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறவங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்போம் உங்கள் இதில். அதை நீங்கள் தயவு செஞ்சு சாரை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது. நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, நல்லது நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில்லாம் சொல்லியிருக்காங்களா, இதை கூட வீட்டுங்களுக்கு அந்த சோலார் பேனல் போட்டு பண்ணுறதெல்லாம் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பயோகேஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சாருக்கிட்ட உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பார்க்குறப்ப நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்பேன் அவரும் சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போ அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்குமே மெயில் ஐடி கொடுத்துருக்காரு. ஒரு சிஎம்மே எனக்கு தெரிஞ்சு கொடுத்து நான் பார்க்கல. நேற்று அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அவர் மீட் பண்ணா இல்லை அந்த முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிஎம்மாக பார்த்து நம்ம சொல்லணுன்றது இல்லை. அந்த துறை அமைச்சர்களோடகிட்டையும் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு ராஜ்மோகன் சார் இந்த எஜுகேஷனில் எப்படி கிளாஸ் ரூம்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கட்டலாம் அப்படின்றது இதெல்லாம் பேசணுன்ற ஒரு இதில் இருக்குது. அப்பாயின்மெண்ட்க்கு 1 by 1 நம்ம பேசுவோம். இதுவும் ஹோல்டு ஓட் முதல்ல காமிக்கும் பொழுது 100% சரியாக இருக்கின்றது. மாக் போல் நடைபெற்று வருகிறது. மாக் போல் ப்ரிலிமினரி மாக் போலில் போட்ட வாக்குகள் எண்ணிக்கையை சரி பார்க்கும்போது அது 100% கரெக்டாக இருக்கிறது. இந்த ப்ராசஸ் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணைக்கிணங்க தேர்தல் ஆணையம் ஒரு விரிவான வழிகாட்டுதல், ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க. எந்த டவுட்டும் போலிங் மெஷின் மேலே இருக்கக்கூடாது என்பதை எடுத்து காட்டுவதற்கும் அதோட வெளிப்படைத்தன்மையை எடுத்து காட்டுவதற்கும் நம்பிக்கைத்தன்மையை உருவாக்குறதுக்கும் தான் இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நடைபெறும்போது பிற கட்சியினர்கள், பிற கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸும் அவங்களும் இங்கே அவைலபிளாக இருக்காங்க. அவங்களோடையும் ப்ரெசன்ஸில் தான் இது நடைபெற்று வருகிறது. எந்த ஃபால்ட்டும் இல்லை. 100% கரெக்டாக இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இவிஎம் மிஷின் தொடர்பான ஒரு மனுவை போட்டிருந்தாரு. அதுக்கான வேலைகளும் பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன சரி, பின்னாடி என்ன காரணம் இருக்கு? நம்ம ஏதோ ஜெயிச்சிருப்போம் தெரியாமல் இவிஎம் மிஷின் தப்பாக சொல்லிச்சுன்னு ஏதோ ஒரு பற்றி சொல்லியிருக்கோம். அதே டெக்னிக்காக இருக்கு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சேகர் பாபு இருப்பார்ல. தலைவா அதை பாருங்கள், நான் எல்லா பூத்து ஸ்லிப்பும் வாங்கி பார்த்தேன். இந்த 14 பூத்தில் நமக்கு தான் ஓட்டு அதிகம், ஆனால் இங்கே ஓட்டு கம்மின்னு ஏதோ நடந்துருக்குது, இதில் ஏதோ குளறுபடி இருக்குது, நம்ம திருப்பி ரீசெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஓகே, என்னுடைய இதுக்கு பின்னாடி அவர் தான் இருப்பார். நீ வேணால் பாரு, ஃப்ளாஷ் நியூஸ் வரும். இந்த மாதிரி சேகர் பாபு வந்தார், பயணித்தார், நடந்திருக்கு. எப்படி பார்க்காமலே சொன்னீங்க நீங்கள்? வெயிட் பண்ணிப்பாரு. ஃப்ளாஷ் நியூஸில் சேகர் பாபு ஆய்வுக்கு ஈடுபட்டார்னு வரும். பிளான் பார்த்துக்கா. பட் இது பின்னாடி இவர் தான் இருப்பார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், வயிற்றுப்போக்கு வரலாம். இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். தயாநிதி மாறன் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நீட்டு சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பதிலடியாக ஆந்திரா எம்பி ஒருத்தர் பேசினார். ஸ்டேட் போர்டு கரிக்குலத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி சென்ட்ரல் இதுன்னு வருது இல்லையா, இதை பண்ணுங்கன்னு அங்கே ஒரு ஆந்திராவுடைய எம்பிக்கு வைக்கிறாங்க. அதனால தான் நான் நீட்டு வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஏதோ ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேண்டுன்னு சொல்லுங்கள். அதனால் எங்களுக்கு ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர வேண்டிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, நீங்கள் இன்னும் அதிலே ஸ்டாண்ட் பை பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், நாங்கள் வளருவோம் அப்படின்றாங்கன்னா இது இத்தனை நாளாக இவங்க என்ன பண்ணாங்கன்றது இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இவங்க குரூப்பில் இருக்கிறவங்கலாம் வச்சுருக்க ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, அவன் நீட் எழுதுறதுக்கெலாம் ஓகே. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நீட் எழுதக்கூடாது. திமுகவுடைய செயல்பாடுகள் தவறுன்றத ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியே சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி எதிர்த்தே இருந்தீங்கன்னா எங்கள் ஆந்திரா வளர்ந்துரும்,
தமிழ்நாடுலேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்துரும்னு பதிவு பண்ணுறாரு. நீங்கள் இதை நம்ம நம்பணுமா வேணாம், இதே மாதிரியே இவங்களை நம்பி நம்ம அரசியல் பண்ணணுமா வேணாமான்றது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். வெறும் சோலார் சிஸ்டம் இல்லாமல் பேட்ரி பேக்கப்பும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் மானியங்களை ஏற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ ஏஐடிலாம் பேசிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக பக்கம் தாவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பசங்க, அதாவது ரவீந்திரநாத்னு நினைக்கிறேன், அவர் ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காரு. இது எப்படி சார் டெவலப்மெண்ட் ஆகும்? இது ஏற்கனவே நம்ம பேசுறது தானே. அவங்க முதல்ல அவ்வளோ சீக்கிரம் டிவிக்கே சேர்க்க மாட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரம் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து முன்ஜாமீன் அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். இது எப்படி சார் அடுத்தடுத்து எப்படி சார் போகுது? என்ன அடுத்தடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம், என்ன திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், வயிற்றுப்போக்கு வரலாம், வாந்தி மயக்கம் வரலாம். சிங்கப்பூர்லாம் இவர் போக மாட்டாங்க, ஏன்னா அதை விட சேஃப்டியான பிளேஸ் இங்கே ஒன்று இருக்குது. ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டல்? ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்களா? ஆமாம், அந்த அந்த பேரில் தான் இப்போ ஏதோ ஒரு தண்ணி பிரச்சனை கூட போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவங்க கட்சியோட சேர்ந்தவங்க தானே அது. நம்ம எதுக்குப்பா சொல்லிட்டு அப்புறம் வந்து தனி ஒரு இதனுடைய ரெப்புடேஷனை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதுக்கு நமக்கு அந்த வேலை? ஓகேவா? அடுத்தவங்க குடிக்க நம்ம எங்கே எடுத்துக்கிட்டு. ஆமாம் ஆமாம். அதனால் அதை விட சேஃப்டியான ஹாஸ்பிட்டல் பார்க்க முடியாதுன்றதுனால மேபி அங்கே தான் போவாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். புழலில் சூப்பர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அதுக்கு உள்ளே போகிறதில்ல. அது போன தடவை அரெஸ்ட் பண்ணது மத்திய அரசு. ஓகேவா? ஸ்டேட் அரெஸ்ட் போலீஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் லிவரேஜாக இருப்பாங்க, புரியுதா? ஸோ அதை ஒரு யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பாப்பா பொறுத்து எனக்கு தெரிஞ்சு யார் வந்தாலும் சரி யார் இல்லைனாலும் சரி பாதிக்கப்படுறது செந்தில் பாலாஜின்னு உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரியா? இதிலேருந்து நான் அவருக்கு பர்சனலாக ஒரு வேண்டுகோள், என்ன அடித்து என்ன பண்ணி யாருக்கோ கொடுத்து கொஞ்சம் பங்கு இல்லாமல் இல்லைன்னு சொல்லப்படல, ஆனால் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கெட்ட பேர் வேங்கிறது நியாயமாக நேர்மையாக மக்களுக்காக உழைச்சிருந்தா நம்ம வந்து கிடையாது இருப்போம். இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி பண்ணுற எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்கன்றதை நம்ம சொல்லிட்டு அடுத்தது போகலாம். பல பேர் நல்லது பண்ணி பாடமாக இருப்பாங்க, இவர் இப்படிப்பட்டவரை ஒரு பாடமாடுன்றீங்களே சார் நீங்கள்? இருக்கு இல்லை, பண்ண வேண்டியது தானேப்பா. இப்போ இது அதனுடைய பின்விளைவுகள் எல்லாமே பாடமான விஷயங்கள் தானே. இப்படி செய்யாதீங்கன்றதுக்கு தான் நான் இவரை வந்து பாடப்பெல்லாம் எடுத்துக்கோங்கன்றதை தவிர செஞ்சவங்களும் இந்த மாதிரி நமக்கு அடுத்து நடக்க போகுதுன்றதையும் தெளிவாக இருந்துக்கோங்கன்றதையும் நம்ம பதிவு பண்ணுறோம். சார், அடுத்தபடியாக எம்பி நேற்று பார்லிமெண்ட்டில் தயாநிதி மாறன் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நீட்டு சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் பதிலடியாக ஆந்திரா எம்பி ஒருத்தர் பேசினார். பார்த்தீங்களா? காணொலி பார்த்தீங்களா நீங்கள்? அது நல்லா பார்த்தேன். அது ஆக்சுவலாக ஷார்ட்ஸே போடலான்னு நினச்சோம், பட் நீ நல்ல கேள்வி நான் மறந்துட்டேன். பட் இது என்னென்ன தெரியுமா, அது தயாநிதி பேசுனதுக்கு இல்லை, ஓகேவா? ஆந்திரா எம்பி பேசுகிறாரு இந்த நீட்டுனால. அதாவது அவங்க நீட்டு வேணுன்றவங்க அதை வந்து சேஃபாக இப்போ எப்படி ஆந்திரா இதில் ஜந்தர் மந்தரில் நடந்த மாதிரி ப்ராப்பரான சிஸ்டம் வேணும், ஃபேர் நீட் வேணுன்றாங்க. வித் ஸ்டேட் போர்டு கரிக்குலத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி சென்ட்ரல் இதுன்னு வருது இல்லையா, இதை பண்ணுங்கன்னு அங்கே ஒரு ஆந்திராவுடைய எம்பி வைக்கிறாங்க. இத்தனை கூட்டணி கட்சி எம்பி தான், சரியா? அதை வைக்கும் போது அவர் அழகாக அந்த ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கார்ல. ஸோ அதுக்கு ஒருத்தர் வந்து அதனால்தான் நான் வந்து நீட்டு வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஏதோ ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. யாருன்னா நம்ம அண்ணன் வந்து தயாநிதி மாறன். சொன்ன உடனே இது வரைக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு நோஸ் கட்டு வாழ்க்கையில் யாருமே அந்த கட்சிக்காரங்க கூட பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான விஷயம் இது. நோஸ் கட்டுன்றதை விட நம்ம எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்படுறோன்றது அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறவன் நமக்கு சொல்கிறான் அப்படின்றத நான் பதிவு பண்ண அவங்க சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படின்னா ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேண்டுன்னு சொல்லுங்கள், அதனால் எங்களுக்கு ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர வேண்டிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, நீங்கள் இன்னும் அதிலே ஸ்டாண்ட் பை பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், நாங்கள் வளருவோம் அப்படின்றாங்கன்னா இது இத்தனை நாளாக இவங்க என்ன பண்ணாங்கன்றது இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். புரிஞ்சிக்க முடியுதுங்களா? மக்களும் இதை தெரிஞ்சுக்கணுன்றேன். அவன் சுயநலத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை வந்து மக்களுக்காக பண்ணுறோன்னு
இவங்க இவங்க குரூப்பில் இருக்கிறவங்கலாம் வச்சுருக்க ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, அவன் நீட் எழுதுறதுக்கெலாம் ஓகே. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நீட் எழுதக்கூடாது, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் எஜுகேஷன் கரிக்குலம் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணணுன்றது இல்லை. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் நான் இதில் பதிவு பண்ண நினைக்கிறேன், சூர்யா மேடையில் இதுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார் ஒப்புதல் வாக்கு மூலம். முதல் ஆண்டு 300 மார்க் கூட எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆனாங்க, அதுக்கப்புறம் 60% நம்ம மாணவர்கள் போனாங்க, இதுக்கு தான் நம்ம நீட்டு வேணான்றோம், என்ன கண்டென்ட்னே தெரியாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ 60% இங்கே அட்வான்டேஜில் போகிறாங்க. முன்னாடி அந்த மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு இருந்தது. நீங்கள் எவ்வளோ பேர் திருப்பி எக்ஸாம் எழுதி மார்க் பாஸ் ஆனால் அதை போய் சேர முடியும்னு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கான ஒரு ப்ளஸ்ஸை தான் இருக்குது. இது நீ வேணான்னு சொன்னா எனக்கு தாண்டா பெனிஃபிட், இதை சொல்லலை, இதனால் அது நடக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பேண்டு, நீங்கள் போராட்டம், இந்த பக்கம் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் போராட்டம் சாம்சங்கில் போயின்னு பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வேற ஒருத்தன் பண்ணுவான், எல்லாரும் போராட்டம் அகென்ஸ்ட்னு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாமே ஆந்திராவுக்கு போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதே பரந்தூர் கூட மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ 2-3 நாளாக வைரலாக போயிட்டுருக்கு. 3 வருஷத்துக்கு பரந்தூர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஈக்குவலாக ஆந்திராவில் ஒரு ஏர்போர்ட்டு ஃபைனலைஸ் பண்ணாங்க. அந்த ஏர்போர்ட் இன்றைக்கி லைவ் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் இன்னும் இடமே எடுக்கல. அதில் இந்த அரசியலில் தான் அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி அந்த பரந்தூர் விஷயத்துலேயே பல பேர் வந்து இப்போ அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இல்லை பரந்தூர் முன்னாடி வேணுன்றதான் சொல்கிறாங்க. இப்போ கூட மட்டும் இல்லை பாலா தேவா, இது என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி அக்ரசேஷன் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இடம் போனாலும் அங்கேயும் கண்டிப்பாக ஒரு 200-300 விவசாய இடம் வரதான் செய்யும். நான் திருப்பி சொல்கிறேன், அவங்களுக்கு இவருக்கு முதலமைச்சருக்கு எதிர்பார்த்தது என்னென்னா ஃபேரான விஷயங்கள் நடக்கணும். சும்மா ஏதோ ஒன்று கவர்மெண்ட் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிற அந்த இவர் இருப்பார்ல ஒருத்தர் ஃபேட்டா, அந்த ஆனந்த் சினிவேஷன், அவர் கூட சொன்னார் இது நடக்கணும். ஆனால் நீங்கள் 1 கோடி கொடுக்குற இடத்துல ஒரு 2 கோடி 3 கோடி, இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி கொடுத்தாது அதை க்ளோஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு கமிட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் போட்டு இதை டிஸ்கஷன் பண்ணி இது சரி, அதுக்கப்புறம் டிசிஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுடைய கருத்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணோம் அதுக்கு வேணான்றதுல கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் இருந்தாலும் மக்களுடைய கருத்தை கேட்டு அவங்க ஓகேன்னா அதை நடைமுறைப்படுத்துக்கும் அவங்க தயாராக இருக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த பரந்தூர் விஷயத்தில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் 1000 விஷயம் நீங்கள் நீட்டை பற்றி திமுக இது எதுக்கு பதிவு பண்ணுறோன்னா, திமுகவுடைய செயல்பாடுகள் தவறுன்றத ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியே சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி எதிர்த்தே இருந்தீங்கன்னா எங்கள் ஆந்திரா வளர்ந்துரும், தமிழ்நாடுலேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்துரும்னு பதிவு பண்ணுறாரு. நீங்கள் இதை நம்ம நம்பணுமா வேணாமா, இதே மாதிரியே இவங்களை நம்பி நம்ம அரசியல் பண்ணணுமா வேணாமான்றது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இது தாவேகா கவர்மெண்ட் நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து எதிர்க்காமல் தேவையானதை மட்டும் எதிர்த்து. தாவேகா கவர்மெண்ட் எங்கே எதிர்க்கிறத பற்றி பேசலப்பா, இது திமுக காரங்க போலியை பற்றி தான் நம்ம பேசுகிறாங்க. அதுதான் நம்ம அதை சுட்டு இல்லை, இவங்ககிட்ட தாவேகா ஒரு பாடம் கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். அவங்க எல்லாத்தையும் எதிர்க்கல தேவா. அவங்க இப்போ திட்டங்கள் கூட சிலதெல்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்னா கூட அது வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கோட் பண்ணி ஊழலுக்கு வழிவகுத்த திட்டங்களை தான். இப்போ பாதிக்கு மேலே போனதெல்லாம் அவங்க நிறுத்தணும் முயற்சிக்கவே இல்லை. தொடக்க புள்ளியில் இருக்கிற விஷயங்களை கேன்சல் பண்ணி ரீடெண்டர் கோட் பண்ணி காசு கம்மியாக்கிறதுக்கு, மக்களுக்கு கஜானா பெட்டிகளை சேவ் பண்ணுறதுக்கு அவங்க மெனக்கிடுறாங்களே தவிர இந்த மாதிரியான விஷயங்களே இல்லை. அப்படி வரமாட்டாங்கன்றதை நான் நம்புகிறேன். ஓகே சார், நீங்கள் திமுகவை இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இப்போ குளத்தூரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்களா, ஒருத்தர் திமுக ஒரு யூடியூபர் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாருங்கள் குளத்தூரில் இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கூலை கட்டி வச்சுருக்காரு, ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி இருக்குது, பார்த்தா அரசு ஸ்கூல் அப்படிங்கிற. ஆமாம்மா, அது 2 பேராக இருந்தால் இங்கே சொம்பு, அதில் ஒரு சொம்பு இப்போ மாதிரி டிவிகேக்கு மாறிடுச்சின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே எதுவும் அக்ரிமெண்ட்டானு தெரில. இப்போ இவர் வந்து குளத்தூரில் போய் பேசினா அந்த வீடியோ நான் பார்த்தேன் தேவா, சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஸ்கூல்லாம் சூப்பர். அவர் கமிட்மெண்ட் கொடுத்தாரு, நிறைவேற்றினார். சரியா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6000 ஸ்கூல் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஏதோ, எனக்கு கிளாரிட்டியாக எனக்கு கிடையாது, ஸ்கூல்ஸ் இருக்குது. ஏன் அந்த மாதிரி ஸ்கூலில் ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டலை? நீங்கள் அந்த தொகுதியெலாம் ஸ்டாலின் தான் கட்டியிருப்பார். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக செயல்படலை, குளத்தூருக்கு மட்டும் முதலமைச்சராக செயல்பட்டுருக்கீங்க. அந்த அதனுடைய விளைவு தான் நீங்கள் இன்றைக்கி ஆட்சி இழந்தீங்க. ஓகே, புரியுதா? நீ உன் இதை நல்லதுன்னு நினைக்கிறதா நினச்சி எதை பப்ளிசிட்டி பண்ணுகிறானுங்க. என் கேள்வி என்னென்னா, ஸ்கூல் சூப்பராக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், எஸ் அஃப்கோர்ஸ்.
அதை ஏன் நீ தமிழ்நாட்டு ஃபுல்லாக எல்லா ஸ்கூலும் டெவலப் பண்ணல? இத்தனைக்கும் உங்களுடைய நண்பருடைய மகனை தான் அந்த துறைக்கு அமைச்சராகவும் வச்சுருந்தீங்க. ஏன் எந்த பள்ளியும் டெவலப் ஆகலை? அந்த மாதிரி ஏன் டெவலப் பண்ணல? இப்போ கேட்டால் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் என்னன்னு வந்து வாட்ச்மேனை கேட்குறாங்கன்னா 50 ரூபான்னு 50,000 ரூபாவான்னு கேட்டுட்டு ஓடுறான். இல்லை 50 ரூபா தான்றாங்களாம். ஏன் இந்த வெள்ளைப்பூண்டு வாய்க்கானெல்லாம் மற்ற அரசாங்க 33 தொகுதியில் ஏன் வரல? என்னோட கேள்வி இது. அந்த தொகுதியிலே அந்த ஒரு ஸ்கூல் மட்டும் தான் உங்களை அந்த மாதிரி காட்ட முடியுதா? மற்ற ஸ்கூல்லாம் அந்த தொகுதியில் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். எப்படி இருந்திருக்கோம் இது பப்ளிசிட்டி பண்ணுறீங்கன்ட்டு வந்து இதை ஆனால் அந்த மாதிரி ஸ்கூலை ஈஸியாக பண்ணலாம். ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் நடத்தி தனியார் தொண்டு நிறுவனங்களோடு இணைஞ்சி இதை பண்ணணும்னு நினச்சா ஒரு 3 வருஷத்தில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் அந்த மாதிரி மாற்ற முடியும் கண்டிப்பாக. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிங்க தமிழ்நாட்டில் இருக்க கம்பெனிங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு இருக்குது. போய் முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள், இந்த ஃபண்டெல்லாம் எனக்கு நீங்களே எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் டெவலப் பண்ணி கொடுங்கன்னா அவங்களாம் தயாராக இருக்காங்க. புரியுதா? ஏன்னா அரசாங்கம் அந்த ஸ்கூலை கட்டுறதுக்கு தான் இவங்க எஸ்டிமேட் 2.5 கோடின்னு போடுவான். தனியார் கட்டினா அது 1.5 கோடி தான். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அப்புறம் எப்படி லாபம் ஆகும்? என்ன சார் நீங்கள்? சரி, நான் இதில் ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன். கோவிடுக்கு அப்புறம் அரசாங்க பள்ளியில் சேர்த்தவங்க நிறைய பேர் திரும்பி வந்தாங்க. ஏன்னா கோவிடில் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை பணம் இல்லாததுனால தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கோவிடுக்கு அப்புறம் சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா அது அவங்க எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? அந்த இடத்துல நல்ல எஜுகேஷன் கொடுங்க, நல்ல வளர்ச்சி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. கொடுத்தா நிறைய பேர் சேருவாங்கன்றேன். நான் இதை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாகவே நடத்தணுன்னே நான் சொல்கிறேன். அரசாங்கம் பள்ளியை இலவசமாக நடத்தட்டும். அவ்வளோ செலவு பண்ணுறத கவர்மெண்ட் ப்ரைவேட்டோடு சேர்ந்தால் அவங்களும் ரெவன்யூ சம்பாதிக்கிட்டோம். ஒரு நாமினல் 50 ரூபா ஃபீஸு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது, நீ ஃபீஸே இல்லைன்னு 500 ரூபா ஃபீஸ் வாங்க சொல்லலாம் போதும் ஒரு மாதத்துக்கு. நான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கொடுக்க தயாராக இருக்காங்க. நல்ல எஜுகேஷன் கொடுங்க. என்னது கிட்டத்தட்ட 50 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. என்னது கவர்மெண்ட் ஸ்கூலில் 40 50 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 500 ரூபான்னு வச்சுக்கோ, எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 200-250 கோடி அதுலே. ஆமாம், அதை வச்சாலே நீ டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட். ஏன்னா இதில் என்னென்னா கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் அதிகமாக தான் இவங்க ஃபீஸ் கொடுக்கணும். இவங்களெல்லாம் ப்ரைவேட்லேருந்து சோர்ஸ் பண்ணலாம். என்னது டெய்லி அவங்க வந்து எஜுகேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போகலாம். இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக இருக்குது. ஏஐ வந்துச்சு, 3D வந்துருச்சு. இதெல்லாமே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். வெறும் தொழில் கல்வினா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி பல சிஸ்டம் டெக்னிக்கல் எஜுகேஷனும் உள்ளே இன்றைக்கே சொல்லி கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்தே பண்ணலாம். இந்த பணத்தை வச்சு அதை சொல்லி கொடுக்கலாம். மாணவர்கள் நாலேஜ் நிறைய டெவலப் ஆகும். இது ஒரு பெரிய சிஸ்டம். இதை பண்ணணுன்றதே என்னுடைய வேண்டுகோள், ஆசை. இதை எடுத்து பண்ணட்டோன்னு பார்ப்போம். நம்ம சீக்கே டாக்ஸ் வாயிலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கேட்கறதெல்லாம் நடக்குது ஆண்டவனா. அந்த மாதிரி அந்த நம்பிக்கையில் இதையும் நான் பதிவு பண்ணுறேன். இந்த பதிவும் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது மட்டும் நடந்துச்சுன்னா நம்மள மாதிரி சந்தோஷப்படுறோம் யாருமே இல்லை. நான் இது நேரடியாக நிறையா விஷயம் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஒரு ஆண்டுக்கு ஒரு 3-4 கிளாஸ் ரூம்ஸ் கட்டி நான் ப்ராக்டிக்கலாக பார்த்ததுனால சொல்கிறேன். எனக்கு தெரியும். டொனேஷன் வாங்கி எல்லோரையும் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து போட்டு பல விஷயங்கள் டெவலப் பண்ணியிருக்கு. இது நடக்கும், சாத்தியக்கூடான விஷயங்கள் அப்படின்றதுனால நான் அதை பதிவு பண்ணுறேன். ஓகே சார், அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது இன்னொரு விஷயமா பழிக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. தொடர்ந்து இந்த சோலார் பேனலை பற்றி நிறையா பேசுனது நீங்கள் தான். அதே மாதிரி நம்ம நேரில் பழிக்கணும். நல்லா பழிக்குதுப்பா. நேற்று அமைச்சர் வந்து நம்ம சொன்ன டொமஸ்டிக் சிஸ்டத்தை எடுத்து பேசியிருக்காரு. நம்ம நேரில் கோரிக்கை வச்சு போன வாரம் அந்த டிக்கெட் கொடுக்கும் போது நம்ம நேயர் ஒருத்தங்க வந்து கூட இதை நீங்கள் எடுத்துன்னு வந்து சொல்லணும் சார், இது நீங்கள் பர்டிகுலராக சிஎம் கிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் போட சொன்னேன். அமைச்சர் மின்சார கேட்டிருக்கோன்னே அவங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டேன்னே அவர் அறிவிச்சிட்டார். இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட், நம்ம எதுக்கு இதை போய் விளக்கணும். அதில் அவர் ரொம்ப பர்டிகுலர், ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதர் ஸ்டேட்டில் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணலாம், டொமஸ்டிக்கில் எப்படி என்கரேஜ் பண்ணலாம். இப்போ சோலாரில் மெகாவாட் அதிகமாக நம்ம ப்ரொடக்ஷன் இருக்குது, பட் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தான் இல்லை. ஆனால் டொமஸ்டிக்கில் அது ஈஸின்றதை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, அந்த ஸ்டேட்டில் 2000 ரூபாய் தராங்க. இதெல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஓரிரு வாரங்களில் இதை பர்ஃபெக்டாக ஒரு கைடன்ஸ் எடுத்து ஒரு சிஸ்டமாக நாங்கள் அறிவிக்க போகிறோம், இன்டகிரேட்டட் சிஸ்டமாக அப்படின்னு. என்னுடைய இது அதில் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, வெறும் சோலார் சிஸ்டம் இல்லாமல் பேட்ரி பேக்கப்பும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் மானியங்களை ஏற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன
ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ ஐஐடிலாம் பேசிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை நேற்று பார்த்ததில். நம்ம ஒரு விஷயம் இதை வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தால் பண்ணியிருப்பாங்களான்னா அது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. நான் அதுக்கு ஏற்கனவே பதிவு பண்ணேன். அதில் இவங்களோட வருமானம் பாதிக்கப்படுறதுனால இவங்க பண்ண மாட்டாங்க தேவான்னு. இவங்க அதை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், வரவேற்கணும். நம்ம நேயருக்கும் இதில் சொல்கிறோம், நீங்களும் ஆசைப்பட்டது அமைச்சருக்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கூட விரைவில் இது லைவில் பார்க்கலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்ம சமூகம் சார்ந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி பதிவாக பேசிட்டோம். நம்ம கொஞ்சம் அரசியலும் இன்றைக்கி பேசுவோம். என்னென்னா சார், அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக பக்கம் தாவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ போயிட்டுருக்கு. ஏற்கனவே பசங்க, அதாவது ரவீந்திரநாத்னு நினைக்கிறேன், அவர் ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காரு. இது எப்படி சார் டெவலப்மெண்ட் ஆகும்? இது ஏற்கனவே நம்ம பேசுகிறது தானே. அவங்க முதல்ல அவ்வளோ சீக்கிரம் டிவிக்கே சேர்க்க மாட்டாங்க. ஓகேப்பா, அது நீ முன்னாடியே வந்திருக்கணும், வரல. மகனை சேர்க்கலான்றது எனக்கு, நான் அவர் ரவீந்திரன் முதல்ல இருந்தே டிவிகேக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருந்தாருன்றது எனக்கு தெரியும். ஓபிஎஸ்ஸால் தான் வேறு வழி இல்லாமல் அங்கே போனார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓபிஎஸ்ஸை சேர்ப்பாங்களா சேர்க்கலையான்னு எனக்கு தெரியல. அது பொறுத்து வந்து பார்ப்போம். அது அப்போவே செங்கோட்டையன் கூட போயிருக்கலாமா? பெரிய தப்பு பண்ணிட்டாப்புல. போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு இன்னொரு விஷயம், ஏன்னா இப்போ ரஞ்சித் குமார்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராம். அவர் அங்கே போயிட்டு மந்திரி ஆனதுக்கப்புறம் இவருக்கு கடுப்பாகுமோ ஆகாதா? ஏன்பா கடுப்பாகணும்? அப்படின்னா நீ மட்டும்தான் மந்திரி ஆகணும் அப்படியா? அப்படின்னா நீங்கள் வரவே வேணான்றேன் நான். ஓகேவா? அது ரவீந்திரநாத் ஏற்கனவே அது துண்டு போட்டிருந்தார், ஏற்கனவே அதை பற்றி இருந்தாருன்றதுனால எனக்கு ஒரு சோர்ஸ் தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன். அவர் சேர்றதில் தப்பு இல்லை. ஓபிஎஸை பற்றி எனக்கு எந்த விருப்பம் இல்லை. அது டிவிக்கு தலைமை முடிவு பண்ணுற விஷயம். ரைட் சார், ரைட் சார். அடுத்து நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் மெட்ரோவில் பயணித்தார். அப்புறம் அந்த கத்திப்பாரா அந்த மெட்ரோ பணிகள்லாம் ஆய்வு பண்ணார். பார்த்தீங்களா சார்? ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு சார் அது பார்க்குறப்ப. அதாவது நான் இதை தான் ப்ராக்ரெசிவ் சிஎம் அப்படின்றத பேர் கொடுக்கலான்னு இருக்கேன். இனிமேல் சொன்னாலே ப்ராக்ரெசிவ் சிஎம்மாக அவரை பார்க்கலாம். டெய்லி முதலமைச்சர். ஆமாம். இன்னொன்று பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை. நான் அந்த கத்திப்பாரா வழிக்கார் நேற்று தான் வந்தேன். வரும்போது கூட பார்த்தேன், ரொம்ப கூட்டம் போட்டு ரொம்ப இது பண்ணி அந்த மாதிரி ஓவரெல்லாம் இல்லை. ஓகேவா? பக்கா ட்ராவல். இது இன்றைக்கி காலையில் கூட கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு எம்ஓவி சைன் பண்ணுறாங்க. அது எல்லாமே இன்றைக்கி நடக்குது. ஸோ அந்த டெய்லி ப்ராக்ரெசிவாக இந்த கவர்மெண்ட் இருக்குது, நடந்துக்கிட்டே. அதை நான் ப்ராக்ரெசிவ் சிஎம்னு நினைக்கிறேன். அவர் டெய்லி வேலை பார்க்குறதுக்கு அமைச்சர்கள் எல்லாம் வேலை பார்க்கணும். அமைச்சர்கள் வேலை பார்க்குறதுனாலேயே எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதிகாரிகள் எல்லாம் வேலை செய்யறதுனால எல்லா லெவல்லையுமே ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இதை வரவேற்கிற விஷயமா நான் பார்க்குறேன். சரிங்க சார், இப்போ திமுக வந்து 3ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? விவசாயிகள் அவங்க கூட்டி சங்கமாக கூப்பிட்டு ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்களாம். எப்படி பார்க்குறீங்க? எதுக்கான போராட்டமா? என்னன்னா, விவசாயிகளோட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றலையா, அப்புறம் காவிரியில் தண்ணி கொண்டு வரலையா, இதுக்காக கண்டிச்சு திமுக சார்பாக போராட்டம். ஒகேனக்கல்லில் தண்ணி இருக்கான்னு போய் பார்க்க சொல்லு, இருந்துச்சு தந்து விடலைன்னா கேள்வி கேட்க சொல்லு. புரியுதா? போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்குமே முதலமைச்சர் சந்திக்கிறதுக்காக அவர் போகிறாரு. சரி, இந்த விவசாயிகள் எல்லாத்துக்குமே வந்து விவசாயிகள் வந்து போராடுறது இல்லை. அது ஒரு குழு, ஒரு அமைப்பு. அதில் ஆதரவு திமுக ஆதரவு இருப்பான், அதிமுக ஆதரவு இருப்பான். இவனில் யார் போராட்டம் பண்ணால் பகிர்ந்து பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணோம். எல்லாமே பொது விவசாயிகள் இது ஒரு பேர் இவனுங்களே அங்கங்கே உருவாக்கி வச்சுக்கிறது. அவங்கள விவசாயின்றது, இந்த பக்கம் மாணவர் டைஃபியில் வந்தால் மாணவர்கள்னுறது, இது என்ன கதைன்னே எனக்கு தெரியல. ஸோ அது வரட்டும். பட் கவர்மெண்ட் இப்போ தண்ணி அவங்க எதிர்பார்க்கறது நான் தவறுன்னு சொல்லலை. ஓகேவா? ஆனால் வச்சுட்டு வரல, இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியுது, இதை நம்ம பார்க்கணும். அவங்க பேச்சுவார்த்தை இது எடுத்துன்னு கவுத்தனும் பண்ண முடியாத விஷயங்கள். அரசாங்கம் செயல்படுறாங்கன்றதை சொல்கிற ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட்டாக இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் போராட்டம் ஆரம்பட்டம் பண்ணிட்டு இருக்கிறத விட அவங்க செயல்பட விடுங்க. அவங்க ஏதாவது செய்வாங்கன்றதை நம்புங்க. இல்லை, அவங்க செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பாச்சு நீங்கள் கொடுங்கன்றது தான். சும்மா திமுக சொம்பு தூக்கிட்டு அவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போகிறேன்னு சும்மா கதை விட்டுனே இருக்காதீங்க. ஓகே சார், ஓகே சார். பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.